பாருங்கள், எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் மிளகா பஜ்ஜி போடுறேன். சுட சுட மிளகா பஜ்ஜி ஈவினிங் ஸ்நாக்ஸ். போர் அடிக்குதே, ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணுறது? அதனால்தான் இப்போ மிளகா பஜ்ஜி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, எம்மியான ரெடி ஆகிட்டுருக்குது மிளகா பஜ்ஜி. இந்த ஈவினிங்ஸில் ஏதாவது மிளகா பஜ்ஜி, அப்புறம் இந்த பொரி வறுத்து சாப்பிட்லாம். அப்புறம் ஆயில் ஐட்டம் வேணாங்கும்போது பொரி நான் அதுவும் செய்வேன். ஈவினிங்ஸில் பொரி வறுத்து கொடுப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி மிளகா இருந்தது வீட்டில். இப்போ கிளைமேட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த ஹீட் இல்லாமல் அப்படியே ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்ட்டு பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து நம்ம இப்போ சாப்பிட்றலாம். சுட 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 சுட. ஓகே, பார்த்தீங்களா? இன்னும் நிறைய சுடலாம், பட் எனக்கு அதுக்குள்ளே ஒரு டெம்டிங் சாப்பிடணும் போல். ஓகே, ரொம்ப சூடாக இருக்குது. ஆகும் சுடுது இருந்தாலும் ஒரு சூட்லேயே சாப்பிடணும் போகிற அந்த ஒரு ஆசை. இதே மாதிரி நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.